வணக்கம் நண்பர்களே. மணி இரவு 8 ஆகுது. நான் சென்னை சாந்தி காலனியில் இருக்கிற ஸ்ரீ அக்ஷயம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டின்னருக்காக வந்திருக்கிறேன். இது ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் ஏசியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏசியும் அவங்க டைனிங் ஹால் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கு டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் முதல்ல ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா அருமையான டொமேட்டோ சூப். டொமேட்டோ சூப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நிறைய பிரெட் பீசஸ்லாம் போட்டு அட்டகாசமாக இருந்ததுங்க. ஒரு லேசான இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையோட அருமையான டெக்ஸ்டரில் அந்த ஒரு சூப் இருந்தது. சூப்புக்காக நாங்கள் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா பன்னீர் 65. இந்த பன்னீர் 65 15-20 பீசஸ் இருக்கிற ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது கூட ஆனியனும் கொடுத்துருக்குறாங்க. தொட்டுக்க டொமேட்டோ சாஸும் தருவாங்க. நல்ல கிரன்ச்சி எட்ஜஸில் இருக்கிற இந்த பன்னீர் 65 இன்னர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கிறது, உள்ளே போக போக அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் கொடுக்குறாங்க. நம்ம அந்த பன்னீர் 65 அதில் தொட்டு சாப்பிடும்போது வர டேஸ்ட் இருக்குங்களே, அமேசிங். சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில் இருக்கிற ஸ்ரீ அக்ஷயம் ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு ஐகானிக் ஐட்டம்ங்க இந்த ஒரு பன்னீர் 65. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா. இந்த பன்னீர் டிக்காவில் அவங்க ஒரு 5-6 பீஸ் தான் கொடுக்குறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் ஆனியன்ட்டு அதுவுமே சூப்பராக இருந்ததுங்க. மெயின் கோர்ஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பன்னீர் பேஸ்டு போல் இருக்குங்க. இந்த நானுக்கு தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டுங்க. நல்ல க்ரீமியான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது கூட இந்த நானை சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அது இந்த ஒரு நானை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போவில் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சூடாக இல்லை. நல்ல சுட சுட இருக்கிற நான் எடுத்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்டியான டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோல் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.